பக்தாளை தூஷிக்கிறதுக்கு 3 கோஷ்டி உண்டாம். பஜனை எதிர பண்றவாள் அற்புதமா பஜனை பண்ணுவாள். அப்படி பகவான் கொண்டு போய் மனசை வச்சு விடுவாள். இரண்டாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் ராசகானமும் ராமகானமும் பண்ற போது அப்படி சுவாமிகிட்ட கொண்டு போய் சித்தத்தை சிரவணம் பண்ற பக்தாளுடைய மனசெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாள். அப்படி பஜனை பண்ற கோஷ்டியில பதச்சேதம் தெரியாம சில பேர்கள் பஜனையும் பண்ணலாம். 6வது அப்படி பண்ணினா அறகுறையா சம்ஸ்கிருதம் படிச்சவன் என்ன பண்ணுவான், அபத்தமா சொல்றார் பாத்தியால் எழுத்தால் அவங்கள தாபரிசீலனர் பிரிக்கிறார் பாத்தியாரு தூஷிப்பனான். இவன் படிச்சவன் பணக்காரன் ஒரு கோஷ்டியா நம்ம கிட்ட வசூலுக்கு வந்துவிட போறாருன்னு அவன் அதுல பயந்துட்டு பஜனையை வெய்யவனா, இனிமே ராதா கல்யாணம் இது பெரிய உபதிரவம் அவன் வெய்யவனா. இந்த 2 பேராவது ஒருத்தங்கிட்ட வித்தை இருக்கு, ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கு, வெறும் பயல் விஷப்பட்டு கடைசியில சுண்டலுக்கு வந்து நிற்பான். அவன் மையதான் ரொம்ப அக்கிரமம். நாள் அவள்லாம் எனக்கு சத்ருன்னுட்டாள் சுவாமி. என்ன அர்த்தம், நான் கேச நடத்துறேன், கவர்மெண்ட் கேஸா, பணம் உனக்கு செலவில்லாம நான் நடத்துறேன், பக்தாளை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்கோ, அவனை பத்தி நான் பாத்துக்கிறேன், செவுத்தடி அடிக்கிறேன். அதனாலதான் பக்தாள் கானங்கனம் பண்றவாள பரிகாசம் பண்றது போறது வருது. பஜனை பண்ணுவாள். அவ என்ன பஜனை நம்ம வியாக்கரணம் படிச்சு விட்டா பஜனைக்கு வர போறா, என்னமோ பகவான் கோண கோண கோவிந்தான்னு பகவன் நாமா சொல்லுவாள். அவளெல்லாம் அப்படி எல்லாம் தூஷிக்கப்படாது. லஜ்ஜையை விட்டு ஜால்ரா போட்டு உஞ்சூத்தி சொம்படுத்துன்னு பரப்படுறாளே, அப்படி ஒருத்தன் பரப்பட முடியுமா லட்சியை விட்டு? அப்படிப்பட்ட பக்தாள்லாம் தூஷிக்கப்படாதா? இது சுவாமி வாக்கால சொன்னாள். அப்படி பக்தாளை யாராவது தூஷிச்சானே ஆனா எனக்கு சத்ருவ வாழ்ந்துட்டாள் சுவாமி. அதனாலதான் பக்தாளே அப்படி நாமாவளி வாழி சொல்லுவாள். பாகவதாள்னு சில பேர்கள் அவள்லாம் என்ன ஏதோ ஏதாவது தவறுதலா கூட சொல்லலாம். சொன்னா சுவாமி எனக்கு அர்த்தமாகுங்கிறாள். அவளை போய் சிக்ஷிக்கிறதுக்கு நாம அதிகாரி? நாம் அதிகாரியே இல்லை. பக்தாள் அப்படி எல்லாம் தூஷிக்கப்படாதா? அது சாமவேதத்துக்கு உபவேதமாகினால சங்கீதத்துல இப்படி சொல்லிவிட்டா பாதகம் இல்லை.